இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வெங்கடேசன் நிப்பாட்டி வச்சு சவுந்தரபாண்டி சனியனும் வேதம் ஒதுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அது மற்றவன் செஞ்சது தானே தப்பு. நீ கட்டின புருஷன், நீ தாராளமாக அவளை தொடலாம். அது மட்டும் இல்லாமல் அவள் உன் பிடியில் இருக்கணும்னு வச்சுக்கோ. அவளை கூடி சீக்கிரம் உன் பக்கத்துக்கு திருப்பணும் அப்படின்னு சொல்ல, எங்கே நான் பக்கத்தில் போனால தான் அவள் எரிஞ்செரிஞ்சு விழுகிறாளே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எத்தனை நாளைக்கு, எல்லாம் உன்னால் முடியும்ப்பா, நாங்கள் சொல்கிறத சொல்லிட்டோம். இனிமே நீ அவள் கூட சேர்ந்து வாழ்கிறது இல்லைனா உன்னை அவள் விரட்டி விடுறதும் உன் கையில் தான் இருக்குது, நீயே பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நைஸாக அங்கேருந்து கிளம்புற. வெங்கடேஷ் மட்டும் ஒரு மாதிரி கோவத்தில் விறுவிறுன்னு வீட்டுக்கு வர்றாங்க. பார்த்தா வீடு பூட்டிகிட்டு இருக்கு. சைடில் வந்துட்டு இசைக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னம்மாம்மா காலையிலே வந்துட்டு கோவமா வந்த மாதிரி தெரியுது, வீட்டில் எல்லாருமே அவங்கன்னு ஒரு வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்தாங்க சாவி, நீங்கள் வேணால் உள்ளே போங்க, நான் வேணால் டீ போட்டு வரவா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு மண்ணு வேணாம் எனக்கு, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏமாம்மா இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, அக்கானால இப்படி இருக்கீங்களா, சரி விடுங்க, எல்லாமே சரியாயிடும், அக்காவுக்கு உங்கள் மேலே கோவம் அவ்வளோதான், உங்களை புரிஞ்சுக்கிட்டானா கண்டிப்பாக சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வா அப்படின்னு சொல்ல, ஆமாம் சேர்ந்து வாழ்ந்துட்டாலும் நான் இதுக்கு மேலே என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உங்கள் மேலே தப்பை வச்சுட்டு நீங்கள் அக்கா மேலே கோவப்பட்டா என்னம்மா அர்த்தம், ஒருத்தி நம்பி வாழ வந்தவளை சாகிற வரைக்கும் நீங்கள் துரத்து விட்டீங்க, அப்போ உங்கள் மேலே கோவம் இருக்கத்தானே செய்யும். அக்கா மேலே கோவப்படுறதை விட உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குன்னு பார்த்து அதை திருத்துங்க, அப்போ தான் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்ல, முதல்ல உன் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாமல் எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலை வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வெங்கடேஷ் இசைக்கு பிடிச்சி தட்டி விட்றேன். அப்போ உங்களோட விருப்பம் என்னமா பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு போயிடுறாங்க. அப்போ கடைக்கு ஒரு அக்கா வந்திருக்காங்க. பிரியாணி பொடி கொடுமா அப்படின்னு சொல்ல, எனக்கா பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறத பார்த்துட்டு வெங்கடேஷ் வேறு அப்படியே கோவத்தில் முறைச்சிக்கிட்டு இருக்காப்புல. அடுத்து ரத்னாவத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. நடந்து வரும்போது செருப்பு வேறு வந்துடுது. யோச்சே இன்னைக்கு நாளே சரி கிடையாது, செருப்பு வேறு வந்துருச்சு, என்ன தான் பண்ணுறது, புது செருப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு விஸ்கி நடந்து போய்கிட்டு இருக்க. அப்பா அறிவு அங்கே வர்றாரு. என்ன இது, ஒரு படம் பேர் சொல்லி அந்த படத்தில் அவள் விஸ்கி நடந்து போன மாதிரி இருக்குது, காலில் என்ன அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்ல, முதல்ல வாயை கழுவு, காலெல்லாம் ஒன்றும் அடிபடலை, செருப்பு தான் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஓஹோ புது செருப்பு அதனால தான் தூக்கி போட மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்போ தாராளமாக என் கூட வண்டியில் இந்த ஏறிக்கோங்க, நான் வந்துட்டு நல்ல பையன் தான், நல்ல டிரைவர் தான், உங்களுக்கே என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்ல, யார் உன் கூடயா, நான் உன் கூடலாம் நான் ஒன்றும் வரமாட்டேன், நான் அதுக்கு இப்படி இழுத்து நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் ஒழுங்காக ஏறிக்கோங்க, இல்லாட்டினா அவ்வளோதான்ப்பா, நீங்கள் எவ்வளோ தூரம் இப்படி இழுத்து நடந்து போவீங்க நானும் பார்க்குறேன், வந்த சான்ஸை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல, உன் கூட வர்றதுக்கு நான் வந்துட்டு இப்படி நடக்கிறதே எனக்கு எவ்வளவோ மேலு, நானே 1008 பிரச்சனையில் இருக்கேன், இதில் இவன் வேற வந்து வம்பளுக்கு வந்துட்டான், ஆளு மூஞ்சையும் பாரு, இவன் மட்டும் தான் என்னமோ தாராள வள்ளல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், ஹெல்ப் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்க அப்படியா, சரி சரி நான் வேணா உங்களை கூட ஊட்டிக்கிட்டே நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கிட்டே வந்துட்டே சொல்கிறாப்புல, எவ்வளோ வண்டி வெயிட்டாக இருக்குது தெரியுமா, உங்களுக்கு ஊட்டி பார்த்தா தான் தெரியும், என் மேலே பாவப்பட்டாது வண்டியில் ஏறிக்கோங்களேன், சரிப்பா உங்களை கொண்டு போய் விடுறதுக்கு நான் வேணா காசு வாங்கிக்கிறேன், ஒரு ஆட்டோவில் ரேப்பிட்டோவில் ஏறுற மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ரத்னா வந்துட்டு பார்க்குறாங்க அப்படியே, சரி சரி முதல்ல வண்டி எடு அப்படின்னு சொல்ல, ரத்னா வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையிலே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அறிவு சொல்கிறாங்க, செருப்பு தைக்கிற கடை பூட்டி கிடக்கா, உங்கள் வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு கேட்க, ரத்னா ஏதோ யோசனை மணிக்கு அமைதியாகவே இருக்காங்க. உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, என்ன யோசனையிலே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ இப்போ எந்த ரூட்டில் போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, என்ன இது நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல கவனிக்கலையா அப்படின்னு கேட்க, முதல்ல நீ வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிக்கிறாங்க. நான் சொல்கிற ரூட்டை விட்டு நீ எதுலையோ போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, முதல்ல வண்டியில் ஏறுங்க, அப்புறமேட்டு நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு தைக்கிறவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு கூப்பிட்டு வராங்க. இங்கே தான் கூப்பிட்டு வந்தேன், நான் சொல்கிறதுல நீங்கள் கவனத்தில் இருந்தால் தானே எதையோ ஒன்றத்தை யோசனை பண்ணிக்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி சரி நான் கவனிக்கலை அப்படின்றாங்க. அப்போ வந்துட்டு இந்த செருப்பு தைக்கிறவங்க வர்றாங்க. வந்ததுமே, அண்ணே செருப்பு பிஞ்சு போயிடுச்சு, உங்கள் கடையில் நீங்கள் இல்லை, அதுதான் வீட்டுக்கு வந்தோம், இந்தாங்கண்ணே மட்டும் ஒட்டி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்ல, அவர் கிளம்பிடுறாரு. ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறது, அந்த கடவுள் வந்துட்டு என் தலையில் இப்படிலாம் நான் கஷ்டப்படணும்னு எழுதி வச்சிட்டார் போல அப்படின்னு சொல்ல, என்னது கஷ்டமா, சரி நம்ம ஸ்கூலில் சீதா லட்சுமின்னு ஒரு பொண்ணு படிக்கல ஒல்லியா, அவளை தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஒல்லியா இருப்பா, ஸ்கூலுக்கு கூட லேட்டாக வர்றா, அப்பா இவங்களெல்லாம் இழுத்து படிக்க வைக்கங்களே போதும் ஆயிடுது, சில நேரம் ஸ்கூலுக்கு கூட வர மாட்டிக்கா அப்படின்னு சொல்ல, அவள் ஏன் ஒல்லியா இருக்கா, எதுக்காக இப்படி லேட்டாக வர்றா, ஏன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கிங்களா, அவளுக்கு அம்மா இல்லை, ஒரே ஒரு அப்பா தான், அவருக்கும் இடுப்பு கீழே எதுவுமே வேலை செய்யாது, அவளுக்கு ஒரு தங்கச்சி வேறு, அவளும் நம்ம ஸ்கூலில் தான் படிக்கா, அவங்களையும் பார்த்துக்கிட்டு அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு அவர் குளிப்பாட்டுறது சாப்பிட வைக்கிறது, இவங்க வந்துட்டு ரேஷன் கடையில் வாங்கி சாப்பிட்றது, இதுதான் அவங்களோட வேலையாகவே நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மீறியும் ஸ்கூலுக்கு படிக்க வர்றா, ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்து கொண்டு வந்து அவங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் பார்த்து செய்கிறா, அப்படி இருக்கும்போது அவள் எப்படி நல்லா சாப்பிட முடியும், அவள் எப்படி குண்டாக முடியும் அப்படின்னு சொல்ல, என்னது இவ்வளோ நம்ம ஸ்கூலில் நடக்குதா, எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க எல்லாத்தையும் நானே தெரிஞ்சுக்கிட்டேன்,
ஒவ்வொரு பிள்ளைங்களை பற்றி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதெல்லாம் விடவா உங்கள் கஷ்டம் இருக்க போது. நான் உங்கள் அப்பாவுக்கு ஒரு காப்பகம் பார்த்து வச்சுருக்கேன். அதில் சேர்த்து விட்டு அந்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். அதுதான் என்னோட லட்சியம். இப்போ சொல்லுங்கள், யாருக்கு அதிக கஷ்டம் இருக்குது? உங்களை உசுரா நினைக்கிற அண்ணன் இருக்காங்க, தங்கச்சிங்க இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேலே உங்கள் அண்ணி இருக்காங்க. உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு யார் இருக்கா? இதெல்லாம் பற்றி இனிமேல் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா சொல்கிறாங்க. இதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லிடு அவர் செருப்பை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காசு வேணுமா அப்படின்னு சொல்ல, எங்கள் பிள்ளைங்களுக்குலாம் படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க, உங்கள்கிட்ட போய் காசு வாங்குவேனா வேணாம் அப்படின்னு சொல்லி அப்புறமேட்டு இவங்க கிளம்பி வர்றதை வெங்கடேஷ் வந்துட்டு பார்த்து முறைக்கிறாரு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.